ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெக்கரோனி பாஸ்தா ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ பாஸ்தா வந்து ஒரு நல்ல பிராண்ட் பாஸ்தாவை வந்து சூஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மேக்கரோனி பாஸ்தா ரெசிபி செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்குது, க்ரீன் கலர் கொடை மிளகா, அதுவும் கட் பண்ணி வச்சாச்சு. கேரட்டை நல்லா துருவி வச்சாச்சு. இதுங்க பாருங்கள், பூண்டும் நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி நசுக்கி வச்சாச்சு. இது வந்து இஞ்சியும் தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இதுதான் வந்து மேக்கரோனி பாஸ்தா. இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ரெசிபி வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கல் உப்பும் சமையல் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ மேக்கரோனியே போட்டுக்கலாம், மேக்கரோனி பாஸ்தாவை. இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த பாஸ்தா நல்லா வெந்து வரணும். மேக்கரோனி பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த வாட்டரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தனியாக. இங்கே பாருங்கள், இதில் போட்டாச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் தனியாக ஃபில்டர் ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொடை மிளகா பச்சை கலர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். இப்போ கேரட் துருவி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ சிவப்பு கலர் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போது பெரி பெரியோட ஸ்பைஸ் மிக்ஸ் ஃபுல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம்.
டொமேட்டோ சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ டார்க் சோயா சாஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா மேக்கரோனி பாஸ்தா, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக மேக்கரோனி பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலாம் அப்படி தூவி விட்டுக்கலாம். இந்தியன் ஸ்டைலில் மேக்கரோனி பாஸ்தா ரெசிபி ரெடி. Thank you so much for watching.